ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். நடுக்கடலில் படகு கவிழ்ந்து புதுச்சேரி மீனவர் மாயம். கடலோர காவல் படையினர் தேடுதல் பணியில் தீவிரம். புதுச்சேரியில் போட்டி போட்டு அரசியல் கட்சியினர் போஸ்டர் ஒட்டி விமர்சனம். சூடுபிடிக்க தொடங்கியுள்ள அரசியல் களம். விதவை மகள் திருமண உதவித்தொகை 40,000 உயர்வு. ஆளுநர் ஒப்புதலுடன் அரசாணை வெளியீடு. பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் சங்கு ஊதும் நூதன போராட்டம். மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் படகு கவிழ்ந்து உயிர் தப்பிக்க நடுக்கடலில் குதித்த 2 மீனவர்களில் ஒருவர் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொருவரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் வடக்கு பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் விவேக் மற்றும் கரிகாலன். இவர்கள் ஜனவரி 22ஆம் தேதி அதிகாலை 3 மணி அளவில் மீன்பிடிக்க படகில் சென்றனர். சுமார் 20 மைல் தூரத்தில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அந்த படகுக்கு புதிய என்ஜின் பொருத்தப்பட்டதால் படகை இயக்கிய போது வேகம் அதிகமாக இருந்தது. அந்த வேகத்தால் படகு சரிந்து கவிழும் அபாயம் ஏற்பட்டது. இதனால் உயிர் தப்பிக்க அவர்கள் 2 பேரும் கடலுக்குள் குதித்தனர். படகு மட்டும் சென்ற நிலையில் கரிகாலன் இதய அறுவை சிகிச்சை செய்தவர் என்பதால் நீண்ட தூரம் நீந்த முடியாது என்பதால் விவேக் அருகில் மீன்பிடிக்க போட்டிருந்த வலைத்தக்கையை பிடித்துக் கொண்டு இருக்கும்படியும் கரைக்கு சென்று வேறு படகு எடுத்து வருவதாகவும் கூறி நீந்தி சென்றார். ஆனால் விவேக் கரை வரை நீச்சல் அடித்து சோர்வுடன் கரைக்கு வந்து சேர்ந்தார். அவரை அங்கிருந்த மீனவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர் அளித்த தகவலின் பேரில் கடலோர காவல் படையினர் கரிகாலனை தேடி கடலுக்கு சென்றனர். ஆனால் விவேக் கூறிய இடத்தில் கரிகாலனை காணவில்லை. அவரை தொடர்ந்து தேடி வருகின்றனர். அதே நேரத்தில் படகு டீசல் இருந்ததால் வட்டமடித்தபடி இருந்தது. அவ்வழியே வந்த வீராம்பட்டினம் மீனவர்கள் அந்த படகை பார்த்தனர். படகை நிறுத்தி படகிலிருந்த செல்போனை எடுத்தனர். அப்போது தற்செயலாக மீனவர் ஒருவர் பேசியபோது படகு யாருடையது என்பது தெரியவந்தது. அப்போது படகில் ஆள் இல்லை என தெரிவித்து படகை கரைக்கு கொண்டு வந்தனர். காணாமல் போன கரிகாலனை கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் தலைமையிலான காவலர்கள் மற்றும் மீனவர்கள் தீவிரமாக தேடி வருகின்றனர். மீனவர் மாயமாகிய சம்பவம் சோலைநகர் பகுதியில் பெரும் பதட்டத்தையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதையொட்டி அரசியல் கட்சியினர் ஒருவரை ஒருவர் கேலி கிண்டல் செய்து போஸ்டர் ஒட்டியுள்ளதும் கார்ட்டூன் வெளியிட்டுள்ளதும் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே மக்களை சந்திக்கும் பணிகளில் விறுவிறுப்பாக தொடங்கியுள்ளனர். தேர்தலில் போட்டியிட விரும்பும் இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் நாள்தோறும் வீடு வீடாக சென்று தொகுதி மக்களை சந்தித்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி பொங்கல் பொருட்களையும் வழங்கினர். தற்போது பரிசுப் பொருட்களையும் வழங்கி வருகின்றனர். இதனால் புதுச்சேரியில் வேட்பாளர் பிரமுகர்கள் படத்துடன் மினிவேன்கள் பொருட்களுடன் வலம் வருவதை பார்க்க முடிகிறது. அதேபோல வீடு வீடாக சென்று ஓட்டு விவரங்கள், வங்கிக் கணக்கு விவரங்கள் பெறும் வேளையும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தேர்தல் நடத்தை விதி அமலானதால் அரசியல் கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை பொதுவெளிகளில் செய்ய முடியாது. விளம்பரம், சுவரொட்டிக்கு தேர்தல் துறையின் முன் அனுமதி பெற வேண்டும். இதனால் சமூக வலைதளங்களில் தங்களுக்கான பிரச்சாரத்தை அரசியல் கட்சியினர் தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியினர் புதுச்சேரி தாத்தா என்ற பெயரில் ஆளும் கட்சியான என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஆரம்பத்தில் பாரதிய ஜனதா தரப்பில் தங்கமகள் என்ற பெயரில் இளம்பெண் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்தார். தற்போது அதை மாற்றி புதுவை பாட்டி என்ற பெயரில் பாரதிய ஜனதா தரப்பில் பதிலடி தரப்பட்டுள்ளது. ஆளும் கட்சி எதிர்க்கட்சி தரப்பில் கடுமையான வாசகங்களுடன் போஸ்டர் யுத்தமும் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி காங்கிரசாரின் பாத யாத்திரையை கேலி செய்து தாத்தாக்கள் நடைப்பயணம் என வெளியிடப்பட்டுள்ள கார்ட்டூன் தற்போது வாட்ஸ்அப்களில் வைரலாகி வருகிறது. இதனால் தேர்தல் அறிவிப்புக்கு முன்பாகவே புதுச்சேரியில்
தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. புதுச்சேரியில் விதவை மகள் திருமண நிதி உதவித் தொகை 30,000 40,000 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் விதவை மகளின் திருமண நிதியுதவி திட்டம் கடந்த 1981 ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் விதவை மகளின் திருமணத்திற்கான நிதி உதவியை உயர்த்த வேண்டுமென சட்டசபையில் அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தின. இதை ஏற்று கடந்த மார்ச் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் விதவை மகளின் திருமணத்திற்கான நிதி உதவி 30,000 ரூபாயிலிருந்து 40,000 உயர்த்தி வழங்கப்படும் என அறிவித்தார். இதற்கிடையே சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட முதியோர் உதவித்தொகை, குடும்ப தலைவிகளுக்கான நிதியுதவி என பல்வேறு திட்டங்களுக்கான நிதியுதவியை அதிகரித்து அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விதவை மகளின் திருமண நிதியுதவி திட்டத்தின் தொகை உயர்த்தி வழங்கி தற்போது அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விதவை மகள்களின் திருமணத்திற்கான நிதியுதவியை உயர்த்தி ஆணை வழங்கியுள்ளார். 1981 ஆண்டு வெளியிடப்பட்ட விதவை மகளின் திருமணத்திற்கான உதவித்தொகை வழங்குதல் விதிகள் கூடுதலாக தற்போது திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விதிகள் ஆதரவற்ற விதவைகளின் மகள்களின் திருமணத்திற்கான திருமண உதவித்தொகை வழங்குதல் விதிகள் 2026 என்று அழைக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் முழுவதும் பொருந்தும் என்றும் அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து புதுச்சேரி முழுவதும் நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பு செயலர் முத்துமீனா வெளியிட்டுள்ளார். புதுச்சேரியில் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி சங்கு ஊதி மேளமடித்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட பணி நீக்க பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டுமென வலியுறுத்தி தொடர் போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதன் விளைவாக புதுச்சேரி சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டு 10,500 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்தார். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. இதை கண்டித்து புதுச்சேரி காரைக்கால் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழுவை உருவாக்கி தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஜனவரி 22ஆம் தேதி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், வினோத், மணிவண்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் ராஜா திரையரங்கம் அருகே ஒன்று திரண்டனர். அங்கிருந்து சங்கு ஊதி மேளமடித்து ஊர்வலமாக ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட புறப்பட்டனர். அவர்களை சிறிது தூரத்தில் காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஊழியர்கள் தரையில் அமர்ந்து சங்கு ஊதி மேளமடித்து மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தியும் அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவல்துறையின் தடையை மீறி செல்ல முயன்றதை அடுத்து காவல்துறையினர் போராட்டக்காரர்களை கைது செய்தனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி ஒப்பந்த ஆசிரியர்கள் கல்வித்துறை அலுவலகத்தில் அமர்ந்து விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பல ஆண்டுகள் ஒப்பந்த ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த ஏப்ரல் மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி அழைத்து பேசி அனைத்து ஆசிரியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என உறுதியளித்தார். உறுதியளித்து 7 மாதங்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனால் கடந்த மாதம் மீண்டும் ஆசிரியர்கள் 4 நாட்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வித்துறை அமைச்சர் அவர்களை அழைத்து பேசி பொங்கல் பண்டிகைக்குள் பணி நிரந்தரம் செய்யப்படும் என உறுதியளித்தார். இதனால் ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஆனால் பொங்கல் முடிந்தும் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. பணி நிரந்தரம் செய்வதற்கான எந்த ஆயத்த பணிகளையும் அரசு செய்யவில்லை என வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் மீண்டும் கல்வித்துறை அலுவலகத்தில் அமர்ந்து காலவரையற்ற தொடர் போராட்டத்தை 21ஆம் தேதி தொடங்கினர். இந்நிலையில் 21ஆம் தேதி இரவு வீட்டிற்கு செல்லாமல் விடிய விடிய கல்வித்துறையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 2வது நாளாக ஒப்பந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். பணி நிரந்தரம் செய்யப்படும் வரையில் போராட்டம் தொடரும் எனவும் அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு உதவித்தொகை 4,000 உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 2021 முதலமைச்சராக ரங்கசாமி பொறுப்பேற்றவுடன்
முதியோர், விதவை, முதிர்கன்னிகள் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்த்தப்பட்டது. அதேபோல தற்போது விதவை மகள் திருமண உதவித்தொகை 30,000 ரூபாயிலிருந்து 40,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் முதியோர் உதவித்தொகை உயர்வுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 55 வயது முதல் 60 வயது உள்ளவர்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் 60 முதல் 79 வயது வரை உள்ள முதியோர்களுக்கு 3,000 ரூபாயும் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்களுக்கு 4,000 ரூபாய் என உதவித்தொகை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஆணை நிதித்துறை ஒப்புதலுடன் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. ஆணையை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பு செயலர் முத்துமீனா பிறப்பித்துள்ளார். அதன்படி அடுத்த மாதம் முதல் உயர்த்தப்பட்ட உதவித்தொகை பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்பது கூடுதல் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை தளபதி அட்மிரல் சதீஷ் புதுச்சேரி முதலமைச்சரை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் சதீஷ் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியின் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் இந்திய கடற்படையில் அக்னி வீரர்கள் மற்றும் அதிகாரிகளாக சேர்வதற்கு ஊக்கமளிக்க எடுக்கப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து கடற்படை தளபதி முதலமைச்சரிடம் விரிவாக எடுத்துக் கூறினார். இந்த சந்திப்பின் போது இந்திய கடற்படையின் ஆட்சேர்ப்பு அதிகாரியும் மக்கள் தொடர்பு அலுவலருமான கமாண்டர் செந்தில் மற்றும் கடற்படை முன்னாள் வீரர்கள் பலர் உடனிருந்தனர். அமெரிக்க ட்ரம்ப் அரசின் ஏகாதிபத்திய ஆதிக்கத்தை கண்டித்து புதுச்சேரியில் உலக தொழிற்சங்க சம்மேளன இணைப்பு சங்கங்கள் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2026 ஜனவரி 3ஆம் தேதி வெனிசுலா நாட்டின் தலைநகர் கராசாக் மீது அதிபயங்கர தாக்குதலை நடத்திய அமெரிக்கா வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்து சிறையில் அடைத்தது. இது சர்வதேச சட்ட நெறிமுறைகளுக்கு எதிரான குற்ற செயலாகும் என எதிர்ப்பு தெரிவித்து உலக தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி இணைப்பு சங்கங்கள் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அண்ணா சாலை ரங்கப்பிள்ளை வீதி சந்திப்பில் நடைபெற்ற கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் அந்தோணி தலைமை தாங்கினார். சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் முன்னிலை வகித்தார். கௌரவ தலைவர் அபிஷேகம், சிஐடியு மாநில செயலாளர் புருஷோத்தமன், மாநில தலைவர் ஆனந்தகுமார், மகேந்திரன், தனுசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரா மற்றும் அவரது மனைவியை விடுவிக்க வலியுறுத்தியும் அமெரிக்க ஏகாதிபத்திய ட்ரம்ப் அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. பொதுத் தேர்வை கருத்தில் கொண்டு அரசு மற்றும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு தேர்வு பணிகளில் விலக்கு அளிக்க வேண்டாம் என புதுச்சேரி கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி பள்ளிகளுக்கு அனுப்பியுள்ள உத்தரவில் பள்ளிகள் கல்வியாண்டின் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் இந்த சூழலில் வரவிருக்கும் பொதுத் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். பொதுத் தேர்வுகள் நடத்துவதும் மதிப்பீடு செய்வதும் முக்கியமான காலவரைக்கு உட்பட்ட செயல்முறைகளாகும் என தெரிவித்துள்ள அவர், இதனால் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள் தங்கள் ஊழியர்களுக்கு எந்தவித விடுப்பும் வழங்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். விடுப்பு மற்றும் பொதுத் தேர்வு பணிகளில் இருந்து விலக்கு கோரி புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகத்தை யாரும் அணுக வேண்டாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து ஆசிரியர்கள் ஊழியர்களுக்கு கண்டிப்பாக அறிவுறுத்த வேண்டும் என்று கூறியுள்ள அவர், கல்வி நிறுவனங்களின் தலைவர்கள் சிபிஎஸ்இ தேர்வு பிரிவால் தரப்படும் பொதுத் தேர்வு பணி ஆணைகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஒதுக்கப்பட்ட பணிக்கு அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் தேர்வு பணிகளுக்காக ஊழியர்கள் விடுவிக்கப்பட்டது குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எந்த விதிமீறலும் தீவிரமாக கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக மகளிர் அணி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கான அறிமுக விழா நடைபெற்றது. புதுச்சேரி ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் 16 தொகுதிகளுக்கு 30% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்து தொகுதி தலைவர்கள் நியமிக்கப்பட்டனர். மேலும் மாநில மகளிர் அணி, இளைஞர் அணி, மாணவர் அணி ஆகிய அணிகளுக்கு அமைப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல தற்போது மாநில மகளிர் அணி நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இவர்களுக்கான அறிமுக விழா ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது.
கழகத் தலைவர் வெங்கட்ராமன் 25 மகளிர் அணி நிர்வாகிகளை அறிமுகம் செய்து வைத்தார். மகளிர் அணியின் பொதுச் செயலாளர், இணைச் செயலாளர்கள், உதவிச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். கூட்டத்தில் ஆர்எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பலர் கலந்து கொண்டனர். உப்பளம் தொகுதியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி துறை செயற்பொறியாளரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பொதுப்பணித்துறை செயற்பொறியாளரை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். சந்திப்பின் போது புனித சவேரியர் ஆலயம் எதிரே சேதமடைந்துள்ள 20 அடி ஆழத்தில் உள்ள பாதாள வடிகால் குழாய்களை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டுமென்றும் 6 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பாதாள வடிகால் கிணறு இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளதால் அதை உடனடியாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டுமென்றும் வலியுறுத்தினார். மேலும் 52 கோடி ரூபாய் செலவில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட புல்வார் பகுதிகள் முழுவதும் பாதாள வடிகால் சீரமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் பணிகளை தாமதமின்றி விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டார். இந்த சந்திப்பின் போது செங்கேணி, ராகேஷ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,145 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,370 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.